நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கத்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் ஆயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரேசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க இயலவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரம் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீ ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருத்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீ ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவித்தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமிட்டார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்போதான் தெரியுது ஏன் நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவர்கள் பன்னிகளை சாப்பிட்றதில்ல. அது நாட்டு பண்ணியோ, வீட்டு பண்ணியோ, ரோட்டு பண்ணியோ, காட்டு பண்ணியோ சாப்பிட்றதில்ல. அதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. ஆவிகளை பன்றிகளுக்குள்ள அனுப்பிவிடுமாறு சொல்லப்பட்டதுனால பன்றிகள் எல்லாம் ஆவியின் கூட்டங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே தான் பன்றிகளை சாப்பிடாமல் இருக்கின்றார்களோ என்று தோன்றுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நேற்று தான் பன்னிகறி சாப்பிட்டேன். சரி, அதை விடுவோம். எழுப்புதல் சபை கூட்டங்கள் பெருகி கொண்டே வருகிறது. காரணம், மக்களின் எண்ணம் அங்கு ஆவியில் அதிகமாக செயல்படுகிறது. அது எந்த ஆவியும் தெரியாது. எழுப்புதல் கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய. அது யாருடைய மையத்தினால? ஆவியை மையமாக வைத்து இந்த கூட்டங்கள் கூடுகிறது. அதனால்தான் கத்தோலிக்க ஆலய வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றவர்களின் கூட்டத்தை விட எழுப்புதல் சபை கூட்ட வழிபாடுகளில் அநேக நபர்கள் பங்கெடுக்கிறார்கள். ஏன் போகிறாங்க, இங்கே ஏன் குறையுது, அதை பற்றி ஆய்வு செய்தால் எனக்கு நேரம் ஆகும். இப்போ அதை பற்றி பேச முடியாது. இந்த ஆவியின் ஆற்றல் ஒரு வகை. மற்றொரு புறம் பார்க்கின்ற போது தனது உயிரை தானே மாய்த்து கொண்ட, அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தூக்கு போட்டு சாகிறது, மருந்து குடிச்சு சாகிறது, விஷம் குடிச்சு சாகிறது, வண்டி கடையில் ட்ரெயின் கடையில் விழுந்து சாகிறது. இப்படி ஆன்மாக்களின் ஆவிகளும் இந்த மண்ணில் தானே செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஆவியும் வல்லமை நிறைந்ததாக நாம் நம்முடைய சிந்தனை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொஞ்சம் விளக்குகிறது. இறைமகன் இயேசுவின் இந்த சந்திப்பு கலிலேயா கடலுக்கு மேற்பகுதியில், அதாவது பிற இனத்தவர் வாழ்ந்த இடத்தில் நிகழ்ந்தது. இங்குதான் 3 வகையான பேய்களை அவர் ஓட்டுகிறார். முதலில் சிந்தனையில் உள்ள பேய், இரண்டாவது செயலில் உள்ள பேய், இன்னும் ஒன்று வார்த்தையில் சொல்லில் உள்ள பேய். சிந்தனையில் உள்ள பேய், அதாவது யூத மக்கள் தங்களுக்கு புரியாத நோய்களை எல்லாம் பேய் பிடித்தது என்று கூறி பேய் மீது பழி போட்டு விட்டார்கள். அதே மக்கள் சிந்தனையுடன் இயேசு இங்கு செயல்படுகிறார்.
இரண்டாவது வகை பேய் சொல் வழியாக உள்ள பேய். தன்னை பிடித்திருந்த பேய் லேகியோன் என்று கூறினான். அதாவது இயேசு வாழ்ந்த கலிலேயா கடலின் மேற்கு பகுதியிலே லேகியோன் என அழைக்கப்பட்ட ரோமை சேனைகள் குவிக்கப்பட்டிருப்பதையும் அவற்றின் அநீதிக்குரிய பிரசன்னமே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தீய சக்தியாக மாறுகிறது என்று கூறுகிறார். இயேசு இது தவறு என்று எண்ணி அவர்களின் வார்த்தையில் உதித்த பேயை நீக்குகிறார். மூன்றாவது செயலினால் வந்த பேய். பன்றியினை அசுத்த பிராணிகள் என்று யூத மக்கள் கருதினார்கள். இன்னைக்கு தான் நினைக்கிறான். எனவே இவற்றை பிற இனத்தாரோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். எனவே அத்தகைய பன்றிகளை பேயாக எண்ணினார்கள். எனவே அவற்றை ஊரை விட்டு வெளியே விரட்டுவதிலே குறிக்கோளாக செயல்பட்டார்கள். எனவேதான் இயேசு அவற்றினை கடலுக்குள் செல்ல கட்டளையிடுகிறார். இயேசு பெற்றிருந்த ஆவி தீ ஆவியா தூய் ஆவியா? அதே ஆவியை நாமும் பெற்றிருக்கிறோம். அதுபோல யூதர்கள் பெற்றிருந்த அதே பேய் குணங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ரெண்டு இருக்குது. நாய்க்குணமும் பேய்க்குணமும் இருக்குது. நமக்குள் எது செயல்பட முயற்சி எடுக்க போகிறோம்? ஆவியா பேயா? இது ஒரு சிந்தனை. இன்னொரு சிந்தனை, இயேசு செய்த வியத்தகு அருங்குறிகளிலே ஒன்று நாம் வாசிக்கின்ற நிகழ்ச்சியும் ஒன்று. தீய ஆவி பிடித்த ஒரு மனிதரை இயேசு விடுவித்து நலப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்த இந்த நிகழ்விலே அடங்கியுள்ள ஒருங்கிணைப்பு கூறுகளை கவனிக்கிறோம். ஒன்று, சமூகத்தோடு ஒன்றிக்க வைக்கிறார். இந்த மனிதன் தங்கியிருந்த இடம் கல்லறை என்று மார்க் குறிப்பிடுகிறார். மனித நடமாட்டத்தை விட்டு ஒதுங்கி ஊருக்கு வெளியே கல்லறையிலே தங்கியிருந்த மனிதரை இயேசு குணப்படுத்தி ஊருக்குள் அனுப்பி வைக்கிறார். இது கெட்ட ஆவியா? இரண்டாவது, தம்மோடு ஒன்றிப்பு. இந்த மனிதர் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தாராம். அவர் தன்னிலை மறந்து தாம் யார் என்பதே உணராது வாழ்ந்து வந்ததை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, குணம் பெற்ற அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு இருந்ததை மக்கள் கண்டார்களாம் என்று பார்க்கிறோம். எனவே இயேசு அந்த மனிதரை தம்மோடு ஒருங்கிணைய செய்கிறார். மிக முக்கியமான அம்சம் இது. மூன்றாவது, உறவினரோடு ஒன்றிப்பு. நலம் பெற்ற மனிதர் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் விருப்பத்தை தெரிவித்த போது இயேசு உறவினருக்கு அறிவும் என்று சொல்லி அவரை சொந்தக்காரரிடத்துல ஒன்று சேர்க்க அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இயேசு இந்த மனிதரை தீய ஆவிடமிருந்து மட்டும் விடுவிக்கவில்லை, மாறாக அவர் நம்மிடமிருந்தும் உறவினர் குடும்பத்தினரிடமிருந்தும் ஊர் சமூகத்தை விட்டு பிரிந்திருந்த நிலையை மாற்றி மீண்டும் அவரை ஒரு முழு மனிதராக சமூகத்தின் முழு உறுப்பினராக மாற்றி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலும் பேய் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய சிந்தனையிலே சுயநலங்கள், கெட்ட நலங்கள், அவநம்பிக்கை வந்துச்சுன்னா, அது சிந்தனையிலேயோ செயல்லையோ சொல்லையோ வந்துச்சுன்னா நாமும் பேய் தான், நாமும் அந்த நோயில் தான் இருக்க வேண்டியிருக்கும். எனவே சுயநல சிந்தனைகளை மாற்றி அது அசுத்த ஆவி, பொதுநல சிந்தனையில் அது தூய ஆவி. இந்த ரெண்டுக்கு இடையில போராட்டம் இன்னைக்கு நடக்குது. எனவே தூய ஆவின் மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். தீய ஆவின் மக்களை சங்கிலியால் போட்டு கட்டி போடுவதை விட இப்போ ராஜாவர்கள் கோயிலாம் வெட்டி கட்டி போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தவறு என்று சொல்கிறார்கள். அவர்களை நோயின் பாதையை குணப்படுத்துகிற பாதையை நோக்கி அவர்களை வழிநடத்த நாம் உதவி செய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, முழு நலமும் ஒருங்கிணைப்பும் தருகின்றவரை உம்மை போற்றுகிறோம். நாங்கள் எங்களோடும் எங்கள் குடும்பத்தினர், அயலார் என சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களோடும் நல்லுறவு கொள்ளும் அருளை எங்களுக்கு தாரும். சுயநலம் பேயில் நாங்கள் திளைத்திடாமல் பொது நல வாழ்விலே நாங்கள் திளைத்திட எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறை முனியே என் பாச துணையே என் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.